ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 308வது தலைப்பு. மீனாட்சி தொடர்ச்சி. மீனாட்சியின் அமிர்த கடாட்சம் படுகிற இடமெல்லாம் மதுரமாகிறது. மதுரத்துக்கு, இனிமை சுவைக்கு பெயர் போனது அமிர்தம்தானே. ஜீவ ஜந்துக்கள் மதுரமாவது என்றால் என்ன? அன்புமயமாவது என்றுதான் அர்த்தம். பரிபூர்ணத்துவம் அடைவதே ஜீவனுக்கு மதுரம். கட்டை கசங்காய் கடைசியில் பக்குவமாகிற போது கனிந்து மதுரமாவது போல் அநேக துர்குணங்கள் கொண்ட நாம் கனிந்து மாறிக்கொண்டே போய் பக்குவமாகி பெறுகிற பூர்ண நிலைதான் நமக்கு மதுரம். அப்படிப்பட்ட பூர்ணத்துவ மதுரத்தை நமக்கு தருவது மீனாம்பிகையின் கடைக்கண். லோகத்தில் இருக்கிற போதே நிறைவை தந்து அப்புறம் இந்த லோகம் சம்சார பாசம் இல்லாமல் மோக்ஷானந்தம் தருகிறது. முத்துசுவாமி தீட்சிதருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகத்தை மீனாம்பிகை செய்தாள். தீபாவளி அமாவாசை என்று அம்பாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு மீனாட்சி என்று அவர் மனமுருகி பாடிக்கொண்டே போனார். பச்சை பசேல் என்று பரம குளிர்ச்சியாக பிரகாசிக்கிற அம்பாளின் ஸ்வரூபத்தை மரகதச் சாயே என்று சொல்லி மீனலோச்சனி, பாசமோச்சனி என்ற வார்த்தைகளை அவர் கானம் பண்ணி கொண்டிருக்கிற போதே அவருடைய சம்சார பாசத்தை அம்பாள் நீக்கி தன் பாதார விந்தத்தில் சாஸ்வதமாக சேர்த்து கொண்டு விட்டாள். சங்கீதத்துக்கே அதிதேவதையாக இருக்கப்பட்ட மீனாட்சி தீட்சிதரின் நாதோபாசனைக்கு பலன் தந்து விட்டாள். இப்படி ஜீவனுக்கு பூர்ணத்துவம் என்ற மதுரத்தை தரும் மீனாட்சியின் மதுர கடாட்சம் விசேஷமாக பரவியிருப்பதால் தான் அவளுடைய க்ஷேத்திரத்துக்கே மதுரை என்று பெயர் இருக்கிறது. அம்பாளின் கடைக்கண் அமுது அலை அலையாக பரவியிருப்பதால் அது மதுரை ஆகிறது. அலையடித்து பரவுகிறதென்றால் அப்போது அவளுடைய கடாட்சத்தை அனுக்கிரக சமுத்திரம் என்று சொல்ல வேண்டும். முதலில் சமுத்திரத்தில் மீன் இருக்கிற மாதிரி அம்பிகையின் முககாந்தி கடலில் கண்மீன்கள் துள்ளுகின்றன என்று பார்த்தோம். இப்போது பார்த்தால் முகலாவண்ய சமுத்திரத்துக்குள் இருக்கிற இந்த நேத்திர மீனுக்குள்ளும் ஒரு சமுத்திரம், அருட்கடல் இருக்கிறதென்று தெரிகிறது. அவள் எங்கேயோ இருக்கிறாள், கடாட்சம் மட்டும் நம் மேலே படுகிறது என்று இல்லை. தாய் தன் மடியில் குழந்தையை அன்பாக போட்டு தாலாட்டி கொண்டிருப்பது போல அவளுடைய கடாட்சத்திலேயே அவளுடைய மடியில் கிடப்பதான ஆறுதலும் அவளுடைய வாத்சல்யம் நிறைந்த வாக் அமுதத்தை கேட்பதான தாபசாந்தியும் குழந்தைகளான நம் இத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. மீனின் கடாட்சமே மீன் முட்டைக்கு தன்னை அடைகாக்கிற அணைப்பு ஸ்பரிசமாகவும் தாயார் ஊட்டும் க்ஷீரமாகவும் இருக்கிற மாதிரி மீனாட்சியின் கடாட்சமே நம்மை அனைத்து ரட்சித்து ஞானப்பால் ஊட்டிவிடுகிறது. அவள் ஒரு மூர்த்தியாக நின்று அவளுக்கு கிட்டே ஸ்தூலமாக இருக்கும் மதுரை வாசிகள் பாக்கியசாலிகள். என்னை தர்சனம் என்று எதுவோ ஒன்று பண்ணுவதற்காக மீனாட்சி நகரவாசிகளான நீங்கள் இவ்வளவு பேர் வந்து சந்தோஷப்படுகிறீர்கள் என்றால் அவளுக்கு கிட்டவே வாழ்கிற உங்கள் இத்தனை பேரையும் தர்சனம் பண்ணுவது எனக்கும் ஆனந்தமாக இருக்கிறது. 1961 ஏப்ரலில் மதுரை விஜயத்தின் போது அந்த நகரவாசிகளை பற்றியே அருளிய வாசகம். இப்படி நாம் பரஸ்பரம் மனம் கனிந்து பிரீத்தியோடு இருப்பது சாக்ஷாத் மீனாம்பிகை வர்ஷிக்கும் பேரானந்தத்தில் ஒரு துளிதான். இது லோகம் முழுக்க எல்லையில்லாத அவளுடைய மாத்ருத்துவத்தில் அடக்கியுள்ள அத்தனை உயிர்களுக்கும் பரவி லோகம் முழுவதும் அவளுடைய கடாட்சாமிர்தம் பூர்ணமாக பொழிந்து அதனால் எங்கேயும் பேரானந்தம் நிரம்பியிருக்கும்படியாக
அவளுடைய சரணார விந்தங்களிலேயே பிரார்த்தனை செய்வோம். மதுராபுரி நாயிகே நமஸ்தே, மதுரா லாப சுகாபிராம ஹஸ்தே, மலயத்வஜ பாண்டிய ராஜகன்யே, மயி மீனாட்சி கிருபாம் விதேஹி தன்யே. மதுராபுரிக்கு நாயகியே, மதுரமாக கூவும் கிளியை ஏந்தி எழிலுற்ற கரத்தை உடையவளே, மலயத்வஜ பாண்டிய மன்னனின் மகளே, சகல ஐஸ்வர்யமும் நிறைந்தவளே, உனக்கு நமஸ்காரம். எனக்கு உன் கிருபையை அருள்வாய். மீனாட்சியின் புகழை இப்படி பாடி பாடியே லோகம் முழுவதும் அவள் குழந்தைகள் என்பதில் ஒரு பேதம், ஒரு துவேஷம் இல்லாமல் அத்தனை பேரும் சிந்தனையிலும் செயலிலும் ஒற்றுமையுடன் வாழ்க்கையை ஆனந்தமாய் நடத்துவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.